தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், தீபம் ஏற்றுவோம். La 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 la, light, light, light. Shine, 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 shine. Baba, Baba, bright, bright, bright. Jesus Christ. La 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 la, light, light, light. Shine, 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 shine. Baba, Baba, bright, bright, bright. Jesus Christ. இந்த VBS ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். நம்ம பிரேயரோட ஆரம்பிப்போமா? பாஸ்டர் வந்து ஸ்டார்டிங் பிரேயர் மட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போட்டு கை கூப்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்கான ஸ்தோத்திரம். இந்த 6 நாட்களும் ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும், இயேசுவை அறிந்து கொள்ளவும், தங்கள் வாழ்க்கையிலே தீபம் ஆகிய ஒளியான கிறிஸ்துவை தரித்து கொள்ளவும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தீங்க. இந்த கடைசி நாள் நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இது நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். வந்திருக்கிற சபையார், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருமேலும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. வெரி குட். என்ன பாருங்க பார்ப்போம். கீழே பாருங்க. பிகினர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நமக்காக ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ், என்ன பாட்டு? பப்பா. அந்த பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆட வராங்க பிகினர் ஸ்டூடண்ட்ஸ். வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம், AGVBS கொண்டாடுவோம். ஆக்ஷன் செய்து பாடுவோம், வேத வசனம் படிப்போம், துள்ளி குதித்து சிரிப்போம், இயேசுவை கொண்டாடுவோம். ஆக்ஷன் செய்து பாடுவோம், வேத வசனம் படிப்போம், துள்ளி குதித்து சிரிப்போம், இயேசுவை கொண்டாடுவோம். வாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம், AGVBS கொண்டாடுவோம். Super. Thank you. Thank you. Thank you. அபிஷேகம்
தேங்க்யூ. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறேன். ஓகேப்பா, சூப்பர், தேங்க்யூ. என் தலையை எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். யோவான் 5:8. ஓகேப்பா, சூப்பர், பேசிய சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ பிகினர் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க. பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் கப்பர்நகூம் ஊருக்கு அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆட இருக்க மாட்டேங்க. நல்லா தான் கை தட்டுங்க. கப்பர்நகூம் ஊருக்கு வந்தாரே இயேசு, அங்கே ஒரு வீட்டிற்கு போனாரே. கப்பர்நகூம் ஊருக்கு வந்தாரே இயேசு, அங்கே ஒரு வீட்டிற்கு போனாரே. கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சே பிடிச்சே ஓடுனாங்க. கண்ணி வைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லே. கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சே பிடிச்சே ஓடுனாங்க. கண்ணி வைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லே. அச்சச்சோ, அப்புறம் ஒரு திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முடிக்க. திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முடிக்க. வேற லெவல் அறிவோடு மேல் கூரையை பிரிக்க. ஸ்லோ மோஷனா இருக்கு, ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா இருக்கு, ஸ்லோ மோஷனா. ஏய் 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 ஏய், தொப்புன்னு போட்டுறாதீங்கடா. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. அந்த விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல. பாவம் எல்லாம் மன்னித்து ஹீலிங்கு தந்தாரு. தீவந்தா மெய்யான தீவந்தா இயேசு, தீவந்தா மெய்யான தீவந்தா. ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா. கலக்குதுல ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் அது மெய்யான ஒளி. எழும்பி பிரகாசி முன் ஒளி வந்தது. கர்த்தர் உரிமை உன்மேல் உதித்தது. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாக இரு. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடலாகாதபடி சுடர்களைப் போல பிரகாசிக்கும் நீங்கள் உலகத்திலே வந்து எந்த மனுஷனுடன் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மனுஷனுடன் மெய்யான ஒளி. எழும்பி பிரகாசி உன் மேல் உதித்தது. கர்த்தராத மகிமை உன் மேல் உதித்தது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தரோட மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ஜீவ வசனத்தை
மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஆகையால் உன்னுள் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சொல்வர்களை போல நீ பிரகாசிக்கிற நீங்கள் தேங்க்யூ. உலகத்திலேயே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் 1:9 எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா 60:1 ஆகையால் உன்னில் வெளிச்சம் வந்தது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு லூக்கா 11:35 ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் பிலிப்பியர் 2:14 தேவனீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவனீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் சங்கீதம் 18:28 இப்போ நல்லா கிளாப் பண்ணுவோமா? வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க ஒளியே மண்டமையான ஒளி எம்பி பிரகாஷி உன் ஒளி வந்தது வட்டத்தை மறுமை உன்மேல் உதித்தது. தேங்க்யூ. சூப்பர். பிகினர் பிரைமரி டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்ததாக ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற பாடலுக்கு சூப்பராக டான்ஸ் ஆட வராங்க. வெல்கம் பண்ணுவோமா? தீபம் ஏற்றுவோம் la 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 light 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ la 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 light 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ இருள் விலகினதே மெய்யான ஒளி வந்ததே பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்ததே இருள் விலகினதே மெய்யான ஒளி வந்ததே பாவத்தை மன்னித்து புது பிரகாசத்தை தந்ததே இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே la 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 light 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ என்னையும் தீபமாக மாற்றின இயேசுவே பரிசுத்த ஆவியா இன்னும் இன்னும் பிரகாசிப்பே என்னையும் தீபமாக மாற்றின இயேசுவே பரிசுத்த ஆவியா இன்னும் இன்னும் பிரகாசிப்பே இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே தீபம் இயேசுவே இயேசுவே தீபம் இயேசுவே
இயேசுவே தீபம் இயேசுவே லால 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 லல்லா இருளில்லையே லால 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 லல்லா பாவம் இல்லையே லால 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 லல்லா பயம் இல்லையே லால 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 லல்லா மோட்சத்தை அடைவேனே லால 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 லல்லா இருளில்லையே லால 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 லல்லா பாவம் இல்லையே லால 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 லல்லா பயம் இல்லையே லால 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 லல்லா மோட்சத்தை அடைவேனே தீபம் ஏற்றுவோம் 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 சூப்பர், நல்லா கிளாப் பண்ணுவோமா? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. ஆதலால் தூங்கியிருக்கிற நீர் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தீர். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். என் சமூகத்துக்கு முன் எனக்கு ஒரு பந்தயத்தை ஆயத்தப்படுத்தினீர். என் சத்துருக்களுக்கு முன் நீர் எனக்கு ஒரு பந்தயத்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓகே, தேங்க்யூ. முற்காலத்தில் நீங்கள் ஆயத்தகரமாய் இருந்தீர்கள், அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எபேசியர் 5:8. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 5:5. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:5. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. தேங்க்யூ. நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜூனியர் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக சீனியர் பிள்ளைகளுடைய டான்ஸ் ஏலே லங்கடி. அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடும் பிள்ளைங்க வரணும். லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலேலோ தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையாரே மீனுக்கார பேதுருனா மாச்சினாரே இயேசு ஊழியனா கூப்பிட்டாரு இயேசு என்ன நானும் போனேன் இயேசு பின்ன மீனுக்கார பேதுருனா மாச்சினாரு இயேசு ஊழியனா கூப்பிட்டாரு இயேசு என்ன நானும் போனேன் இயேசு பின்ன மீன்களை பிடிக்கும் என்ன இயேசு தேடி வந்தாரு
மனுஷனை பிடிப்பவனாய் மாற்றுவேன் என்றாரு. மீன்களை பிடிக்கும் என்ன இயேசு தேடி வந்தாரு. மனுஷனை பிடிப்பவனாய் மாற்றுவேன் என்றாரு. இயேசு வந்ததாலே வாழ்க்கை போது ஜோரா. நானும் மாறிட்டேனே ஜொலிக்க சூப்பர் ஸ்டாரா. இயேசு வந்ததாலே வாழ்க்கை போது ஜோரா. நானும் மாறிட்டேனே ஜொலிக்க சூப்பர் ஸ்டாரா. ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலே லங்கடி ஏலேலோ. தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையாரே. நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறோமே வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. தங்கள் தீவிரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3-4. புத்தியில்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3. தேங்க்யூ. Let go.
சொல்றதுக்கு நம்ம கவனிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய. 2 காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், 2வது அவர்களை தடை பண்ணார்கள். ஆமென். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் என்ன செய்ய கொண்டு வாருங்கள். இப்போ நம்முடைய சிறு பிள்ளைகள் தான் அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்கிறோம். நமக்கு அடுத்தது நம்முடைய சுதந்திரம், நமக்கு அடுத்தது இந்த தேசத்தை, சமுதாயத்தை, நம்முடைய பட்டணத்தை ஆளுகிறவர்கள் அல்லது ஆக்கிபை பண்ண போகிறவங்க அவங்க தான். ஸோ அவர்களை யார்கிட்ட கொண்டு வர சொல்கிறாங்க? யார்கிட்ட சொல்லுங்க? இயேசு என்கிட்ட என்ன பண்ணுங்க? கொண்டு வாரு. அவங்கள என்ன பண்ணிடாதீங்க? தடை பண்ணாங்க. 2 வார்த்தை. பிள்ளைகளை இயேசு இடத்துல கொண்டு வாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம், படிக்கிறதுக்கு கொண்டு போகிறோம், கீபோர்ட் கிளாஸுக்கு கொண்டு போகிறோம், டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறோம், நீட் கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறோம். எல்லாத்துக்கும் யார் தானே போயிடுறாங்களா பிள்ளைங்க? அதுக்கெல்லாம் யார் கூட்டிகிட்டு போகிறா சொல்லுங்க? பேரண்ட்ஸில் நான் தான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லுங்கள். பேரண்ட்ஸில் யாரையும் சொல்கிறீங்க? யார் கூட்டிகிட்டு போகிற? ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் பாஸ்டர் நீங்கள் வந்து கூப்பிட்டுங்க. அப்போது இதுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். முக்கியம் இதுதான். இதில் வளர்ந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு அவங்க நீங்கள் டாக்டருக்கு படிக்க வச்சாலும், நீ காலைல ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு வயசான அம்மா உட்காந்து ரோட்டில் அழுதுட்டு இருந்தாங்க. ஏமா அழுகுறீங்கன்னு நான் கேட்டேன். ஒரே பையன் சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு என்னை இங்கே ரோட்டில் விட்டுட்டான். என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த பையன் வந்து சொல்கிறான், நான் சைக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவேன், வண்டியெலாம் உன்னை ஏற்ற மாட்டேன், இஷ்டம் இருந்தால் வா, இல்லைனா நீ போய் அப்படியே படுத்து சாவு. ஒரு பெத்த பையன் சொல்கிற வார்த்தை. தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் ஒரு பையன் மேலே எழுதி வச்சுட்டு, அந்த பையன் கடவுளை அறியாததுனால, கடவுளை தெரியாததுனால அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு கடின உள்ளம். அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்க்கலைன்னா நாளைக்கு இந்த தாயாரை கூட ஒரு நிலைமை நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. நம்மளை பேசுகிறத மதிக்க மாட்டாங்க, நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கிரீடமாக இருக்க முடியாது. அதனால தான் இயேசு இடத்துல அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. பெற்றோருக்கு ஒரு ஆசை, இயேசு வந்திருக்கிறார், அவர்கிட்ட நம்ம பிள்ளைகளை என்ன செய்யலாம்? கொண்டு போவோம். அவர்கிட்ட கொண்டு போவோம். இந்த பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனாக பார்த்துட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்குது. இந்த காலத்தை பற்றி நான் பேசுகிறேன். அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு வியாதியோட இந்த பிள்ளைங்க இருக்குது. மண்டையில் படிப்பு ஏற மாட்டேனுது. இந்த பிள்ளைங்க என்னதான் சொன்னாலும் எங்களை மதிக்க மாட்டேனுது. இந்த பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் பிள்ளைகள் மேலே இருந்ததுனால தான் ஒருவேளை அந்த ஜீசஸ் கிட்ட கூட்டிகிட்டு போனால், அந்த இயேசு கிட்ட கூட்டிகிட்டு போனால், அந்த இயேசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அந்த இயேசுவினால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பிள்ளைகளை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளையும் இயேசு கிட்ட தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த இயேசு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்த பிள்ளைகள் மேல் அந்த ஆண்டவர் நன்மையானவைகளை கொடுக்க போதுமானவர். ஆமென். அது அழகா வசனம் போட்டிருக்கு, அவர்களை தடை பண்ணாதிருங்கள். யார் தடை பண்ணா? இயேசு கூட இருந்த சீஷர்கள், இயேசுவை அறிந்தவர்கள். இயேசுவை நல்லா தெரியும். ஆனால் இயேசுவை அறிந்திருந்த அந்த சீஷர்கள் இந்த பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் வருகிறதற்கு ஒரு தடையாய் நின்றார்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் இயேசுவை அறிந்திருக்கிற நாம் நல்லா ஜெபிக்கிறோம், நாம் ஆண்டவர் வேணும்னு நினைக்கிறோம், நம்ம தேவைக்காக ஆண்டவரை தேடுறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு நம்ம ஒரு தடையாக இருக்கிறோம். நம்ம நினைச்சா அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். ஆமென். அல்லேலூயா. தடையா இருக்கிறோம். நம்ம எதுலாம் தடையா இருக்கிறோம்? நாம எதை செய்கிறோமோ அதை தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க.
நம்ம அந்த பிள்ளைங்களை பார்த்து ஜெபம் பண்றா, பைபிள் படிடா அப்படின்னு நம்ம சொன்னா, நம்ம ஜெபிக்காத இருந்தா அந்த பிள்ளைங்க என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க. ஆமா, அப்பாவே ஜெபம் பண்ண மாட்டேன்றாரு, அப்பாவே சர்ச்சுக்கு போக மாட்டேன்றாரு, அப்பாவே இப்படி இருக்கிறாரு, நம்ம சும்மா நம்ம அப்போ தடையா நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் முன்னேறுவதற்கு நம்ம ஒரு தடையா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. படிப்புல முன்னேறதுக்கு, ஒழுக்கத்துல முன்னேறதுக்கு, ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு நாம அந்த பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கக்கூடாது? தடையா இருக்கக்கூடாது. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, என் பிள்ளையின் எதிர்காலத்துக்கு நான் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளையின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை இடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. உம்மிடத்தில் கொண்டு வருகிறதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்க எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல எதுக்கு கொண்டு வந்தாங்க அவங்க? அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு. எது கொண்டு வந்தாங்க? அவர் தொடும்படிக்கு. ஆமென். இயேசுவினிடத்தில் அவர் தொடும்படிக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிட்ட கொண்டு வந்து அப்படியே விட்டுல, இயேசு என் பிள்ளையை என்ன பண்ணணும்? தொட வேண்டும். ஆமென். இயேசுவின் ஒரு தொடுதல் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது இயேசு கிட்ட என் பிள்ளையை கொண்டு வந்து என் இயேசு அந்த பிள்ளையை தொட்டு விட்டால் போதும். ஆமென். இயேசு தொடும்போது என்னெல்லாம் நடக்கும்? வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். பாருங்க, அல்லாமலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இருந்தவர்கள் இயேசு தொடும்படி என்ன செய்தாங்க? வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் என்ன பண்றாங்களா? சுகமடைந்தார்கள். அப்ப இயேசு ஒரு பிள்ளையை தொடும்போது, இயேசு ஒரு மனிதனை தொடும்போது அவனுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு நீங்க வாசிங்க. மார்க்கு சுவிசேஷத்துல 6:56 வாசிச்சீங்களா? இப்போ மத்தேயு 20:34 அவர்கள் கண்களை தொட்டார். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்படணும்னா இயேசு தொடும்படி நீ கொண்டு வரணும். அறிவு கண்ணை திறப்பதற்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறோம், கல்வியை கொடுக்கிறோம். ஆனா ஆன்மீக கண் உன் பிள்ளைக்கு திறக்கப்படலன்னு சொன்னா வரும் நாட்கள்ல அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில கண்ணில்லாத ஒரு குருடர்களை போல தடவி திரிகிறவர்களா இருப்பாங்க. கர்த்தரை அறிந்திருக்கிற நமக்கே அநேக நேரத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு தகப்பன் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் என் பையன் யோகா பண்ணான், யோகா பண்ணும்போது அவன் மூச்சு பயிற்சி செல்றப்போ அப்படியே மூச்சு நின்று போயிடுச்சு. யாரு? ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஆவியில நிரம்புறவன், ஆராதனை செய்யறவன் என்ன பண்ணிருக்கிறான்? ஏன் யோகா பண்றான்? மன அமைதி. யோகா எதுக்கு பண்றாங்க? மூச்சு பயிற்சி எதுக்கு பண்றாங்க? மன அமைதி. அன்னைக்கு ஃபுல்லா இதுவா இருக்கணும்னு எவனோ சொன்னான்னு என்ன பண்ணாம யோகா பண்ணி மூச்சு நிறுத்துச்சுங்க. அப்புறம் எப்படியோ ஹார்ட்டை போட்டு அடின்னு அடிச்சு காப்பாற்றி விட்டுருக்கிற 2வது உயிர் அவனுக்கு. ஆமென். அறிவு கண் கல்வி திறக்கலாம், ஆன்மீக கண் திறக்கலன்னா அவன் சொல்லுவான், அங்க இது பண்ணா அமைதியா இருக்கும்டா, இது பண்ணா நீ இப்படி ஆயிடலாண்டான்ட்டு ஒரு மூலையில உட்காந்து புத்தர் மாதிரி இந்த மாதிரி யோகா பண்ணிட்டு இருப்பான் நம்ம பிள்ளைங்க. தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம பிள்ளைங்க போயிருவாங்க. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, இரவும் பகலும் என்னுடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவா 1:8 நம்ம வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த இரவும் பகலும் என்ன செய்ய? இந்த வசனத்தை தியானித்து கொண்டு, அப்பொழுது உன் வழியை என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன். அப்ப நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அது உன் மைண்டை ஒருமுகப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தி நல்லா படிக்கணும், நல்ல அறிவுல தேரணும் அப்படின்றதுக்காக நீ யோகா பண்ணாதப்பா. இந்த வசனத்தை தியானம் பண்ணு.
இரவும் பகலும் இந்த வசனத்தை உன் மைண்டுக்குள்ள ஏத்து. அப்பொழுது உன் வழியை நீ என்ன பண்ணுவ? வாய்க்க பண்ணுவ. அப்ப நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தாதான் அவருடைய மனக்கண்களை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. அறிவு கண்ணை கல்வியினால திறக்கிறதுக்கு எவ்வளவோ பணத்தை செலவு பண்றீங்க. மனக்கண்ணை திறக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லி இருக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை என்ன செய்தானா? குருடாக்கினான். குருடாக்கப்பட்டிருக்கிற அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படலாம். இயேசுவின் கை உன் பிள்ளைகளுடைய கண்களிலே, ஆன்மீக கண்களிலே பதிக்கப்பட வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இருளில் நடக்கிற மாதிரி உன் பிள்ளை நடக்க மாட்டான். அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கும், அவனுக்கு ஒரு அச்சீவ் பண்ணுற ஒரு கோல் இருக்கும். எதிர்காலத்துல கர்த்தர் என்னவா வைக்க போறாரு அப்படின்ற ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள இருக்கும். ஆண்டவர் அவன் கண்களை திறப்பார் என்று சொன்னால், யோசேப்பின் கண்களை ஆண்டவர் திறந்தபடியினாலே அவன் குழிக்குள்ள போனானோ, சிறைச்சாலைக்கு போனானோ, அடிமையா இருந்தாலோ கர்த்தரின் குடும்பத்தில் உயர்த்தி வைப்பார் என்கிறதான அந்த ஒரு வைராக்கியம் அவன் கண்ணு திறந்ததுனாலதான் இருந்துச்சு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலோ அவன் பரிசுத்தத்தை இழந்தரல. அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்து விட்டார். அல்லேலூயா. யாக்கோபு தன் மகனுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதை விட ஆன்மீக கண்களை திறப்பதற்கு, அவன் தரிசன கண்களை திறப்பதற்கு ஆண்டவர் இந்த யாக்கோபை யோசேப்புக்காக பயன்படுத்தினார். எனக்கு பெற்றோராய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறக்கிறதுக்கு என்னென்னவோ செய்றீங்க. இயேசு தொடர்றதுக்கு நீங்க விரும்புறீங்களா? இந்த வேத வசனம் தான் புள்ள மனக்கண்ணை திறக்கணும். தினமும் அந்த பிள்ளை மனசு திறந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசணும்னா இந்த வேத வார்த்தையை மனப்பாடம் பண்ண வைங்க. அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் மனசுக்குள்ள என்ன செய்யட்டும்? பதியட்டும். ஆமென். வசனம் படிக்க 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 அந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை ஆண்டவர் செய்வார். அப்ப இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். கிட்ட வந்து பாடையை தொட்டார். இயேசு ஒரு பாடையை தொட்ட பொழுது மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைங்க இந்த உலகத்துக்குள்ள மரித்து கிடக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் டிவி, எப்ப பார்த்தாலும் செல்போன், எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத ஒரு காரியம். அன்னைக்கெல்லாம் நம்ம காலத்துல எல்லாம் பொம்பரம், கோழி இந்த மாதிரிலாம் இருந்து வெளியில விளையாடிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போறேன் விசிட்டிங்க்கு, ஒரு 10 பேர் உட்காந்து இருந்தாங்க. என்னடா பண்றீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறோம். 10 பேர் சேர்ந்து ஒரு செல்போன்ல. ஒரு காலத்துல நைட்டு 10 மணி வரைக்கும், 8 மணி வரைக்கும், 9 மணி வரைக்கும் ரோட்ல விளையாடிட்டு இருந்த பசங்க ஒரு மூளையில முடக்கிட்டான் பிசாசு செல்போனை கொடுத்து. மரித்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இன்னொரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் என் பையன் போனை வச்சுட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான் பாஸ்டர். ஏன்னா அங்க இருக்கிறவன் ஒழுங்கா அடிடா, ஒழுங்கா சுடுடா அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறான். அவனும் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறான். பாருங்க, அந்த மூலையில் அந்த பக்கம் இருக்கிறவன் என்ன வார்த்தை, எப்படிப்பட்ட பையன் தெரியாது. அவன் அசிங்கமா பேசுறவனா இவனும் அந்த வார்த்தையை கத்துக்கிறான். எல்லாம் எத்தனை வயசுக்குள்ள? 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள நடக்கிற கதையை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் மரித்து கிடக்கிறார்கள். ஆண்டோட நீ கொண்டு வந்தனா அவன் வாழ்க்கை ஆண்டோர் தொடுவார். அவனுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. உன் பிள்ளைய வாழ வைப்பார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் வாழ வச்சார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை கர்த்தர் தொட்டதுனால இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பயன்படுகிறோம். ஆண்டவர் நல்லவர் என்று ஆராதிக்கிறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் அந்த மரணத்துக்குள் போகாதபடிக்கு இயேசுக்கு நம்ம பிள்ளையை கூட்டிட்டு வா. அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் சாகாதபடிக்கு நித்திய ஜீவனை அவர் தருவார். அல்லேலூயா. ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு மரணம் சம்பவிக்காதபடிக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கணும்னா இயேசுவின் பிள்ளை வாழ்க்கையை தொடரணும். ஆமென். கிட்ட வந்து பாடையை தொட்டா மரித்தவன் என்ன செஞ்சான்? நம்ம ஆண்டவர் தொட்டா கண்ணு திறக்கும்.
ஆண்டவர் தொட்டா உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மூணாவது ஒரே ஒரு காரியம், அவள் தொட்ட உடனே பணிவிடை செய்தாள். ஆமென், அல்லேலூயா. தொட்ட உடனே வியாதியில கடந்த பேதுருவின் மாமியை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். பாருங்க, ஜுரத்தோட அந்த அம்மா இருக்குது, வேலை செய்ய முடியாம இருக்குது, ஊழியம் செய்ய முடியாம இருக்குது. எப்ப கேட்டாலும் விலங்கின, எப்ப கேட்டாலும் கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, எப்ப கேட்டாலும் என் பிள்ளைக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, வயிற்றால போகுது, காலால போகுது. இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்தா பணிவிடை செய்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறிவிடுவார். ஆமே, உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க நல்லா வேலை செய்யணுமா, உங்களுக்கு நல்லா பணிவிடை செய்யணுமா, இயேசு கிட்ட கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. இயேசு அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை தொட்டா அந்த பிள்ளைங்க நமக்கு உதவியாக இருப்பார்கள், ஆண்டவருக்கு உதவியாக இருப்பார்கள். அவள் எழுந்து பணிவிடை செய்தார். ஆமே, 3 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. இயேசு தொட்டபோது கண்கள் திறந்தது. இயேசு தொட்டபோது மரணத்திலிருந்து அந்த வாலிபன் உயிரோடு கூட எழும்பினான். இயேசு தொட்டபோது பணிவிடை செய்தார். பணிவிடை செய்தார். கீழ்ப்படியவே மாட்டேன் பாஸ்டர், கடைக்கு போனால் போக மாட்டேன், இதை செய்யலாம் செய்ய மாட்டேன், என்னையே வேலை வாங்கிட்டு இருக்குது, என்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. ஏசப்பாயிட்ட கூட்டிட்டு வாங்க. ஆண்டவர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். ஆமென். பிள்ளைங்களாம் வந்து வீட்டில் என்ன செய்யணும், வேலை செய்யணும். அக்காமாருங்களாம் வீட்டில் என்ன பண்ணணும், பெரிய அக்காமாருங்களாம் பெரிய அக்காமாருங்களாம் வீட்டில் வேலை செய்யணும். சரியா? இப்போவே நீங்கள் வீடை கூட்டி சாப்பாடெல்லாம் செஞ்சு பழகணும். பழகலைன்னா அப்புறம் போகிற இடத்துல நம்ம ஃபாஸ்டிங் தான் இருக்கணும். அதனால் சபைக்கு வர பிள்ளைகள் பணிவிடை செய்கிறதுல தேறினவர்களாக மாறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்களை கட்டத்தோட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கூட்டிகிட்டு வந்தால் கர்த்தர் செய்வார். இந்த பெற்றோர்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை கொண்டு அனுப்பியிருக்காங்க. இந்த 5 நாட்கள் இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்படியாக வந்தார்கள். இவங்க எல்லாம் ஆண்டவர் தொடரணும். எல்லா கரங்களை உயர்த்தி ஏசலாம். இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும்பா. சின்ன வயசுலேயே வந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் மாறட்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் மாறட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.